உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து கேட்ஜெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், டாய்ஸு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ ரீசெண்டாக நான் அந்த கோயம்புத்தூர் ஈஷா போனப்போ ஒரு மெமரி ஒன்று ஞாபகம் வந்தது. ஸோ அது சின்ன வயசில் என்னோடய ஹேண்ட் கேம்னு சொல்லலாம். ஒரு மொபைலுக்கு முன்னாடி வந்து அதுதான் கேம் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. அதை வந்து நான் காட்டுறேன். ஸோ என்னன்னா இதுதான் அந்த கேம். எப்படி சூப்பராக இருக்கா? ஆனால் என்னன்னா அந்த கடைக்காரங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் சின்ன ஸோ நான் சொன்னல அந்த கடைக்காரர் ஏமாற்றிட்டாருன்னு. அது அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னென்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேது லெஃப்ட் ரைட்டுன்னு. ஸோ இந்த சவுண்ட் ஞாபகம் இருக்கா? இந்த டோன் கேட்டோன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடும். நம்ம சில பேருக்கு ஒரு பாட்டெல்லாம் கேட்டால், ஒரு ஸ்கூல் படிக்கிறப்ப கேட்ட பாட்டு, குழந்தைகிறப்ப கேட்ட பாட்டெல்லாம் ஞாபகம் வந்தால் அந்த இடத்துக்கே போவோம்ல. அந்த மாதிரி எனக்கு இந்த டோன்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த இது வந்துருச்சு. ஸோ எனக்கு எங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு டைமில் வந்து மார்க் அதிகமாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இன்னும் நல்லா மார்க் எடுத்தேன்னு சொல்லி இன்னொரு வீடியோ கேம், பெரிய வீடியோ கேமில் டிவியில் கனெக்ட் பண்ணி அதை வாங்கி கொடுத்தாரு. இது ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இது நான் பார்த்தோன்னு வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்டு எதுக்கிட்ட காசு வேஸ்ட் பண்ணுறேன்னா, பட் என்னன்னா இதெல்லாம் ஒரு மெமரிஸ். நம்ம லைஃப்பில் கஷ்டமான விஷயத்தெல்லாம் மறந்துடணும், நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என் வீட்டில் இந்த நல்ல விஷயத்தெல்லாம் ஞாபகம். ஸோ ஒன்றும் இல்லை, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரெண்டாவது இன்னொரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இது நான் எப்பயோ ஆர்டர் பண்ணது, நான் இப்போ தான் வந்தது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல க்யூட்டான ஒரு கேட்ஜெட் தான். இது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். ஓகே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, தடா, லவ் யூ, டேக் கேர். இப்போ ஒரு மெசேஜ் பார்த்தேன், இந்த மாதிரி கிஃப்டாக வாங்கியிருக்கீங்க, நல்லா மார்க் எடுத்து நல்லா படிப்பீங்களான்னு கேட்டாங்க. என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு 9th வரைக்குமே ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ்குள்ளே தான் எடுப்பேன். ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், அந்த 3 பேருக்குள்ளே தான் காம்படிஷன் நிறைய இருக்கும். 10th அப்புறம் வந்து படிக்க மாட்டேன்ல, நல்லா படிக்க, எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் தான். இன்ஜினியரிங்கும் ஃபஸ்ட் கிளாஸ், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் தான். பட் என்னென்னா கொஞ்சம் பசங்க கூட ஜாலியாக சுற்றுறது, கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ராவாக சுற்றுறது, அப்படி இருந்துட்டேன் ஜாலியாக. ஸோ நல்லா படிக்கிற பையன் தாங்க.